சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை துவாதசி திதி இரவு 2:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் 11:02 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஹரிவாசரம் சொல்லிட்டு பகல் 10:35 அப்படின்னு சொல்லிட்டு திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இருந்திருப்பா இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த துவாதசி பாரணை அப்படிங்கிறத பண்ணுவா தெரியுமா. அது எந்த நேரத்துல பண்ணணும்னு சொல்லிதான் இந்த ஹரிவாசரம்ங்கிறது குறிப்பிடுகிறது. அதாவது காலையில 10:35 அப்படின்னு சொன்னா இதனை எப்படி கணக்கிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துவாதசி திதியினை அந்த இதிலே 4 ஒரு பங்கு எப்பொழுது முடிவடைகிறதோ, இந்த துவாதசி திதி மொத்தம் எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்குன்னு பார்த்து அதுல 4 ஒரு பங்கு எப்போ முடியறதுன்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி வச்சிருப்பா. அந்த நேரத்திலே நம்ம அந்த துவாதசி பாரணை அப்படிங்கிறத பண்ணும் பொழுது 100 ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் என்பது கிடைத்து விடுகிறது. அப்படிங்கிறதுனாலதான் இதை பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக சனி ரோகிணி யோகம் என்பது இன்றைய தினத்திலே உண்டாகிறது. அதாவது சனிக்கிழமை நாளும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த நாள்ல நிறைய அன்னதானங்களை செய்யலாம். அதுவும் குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பகல் 11:02 வந்துருது இல்லையா, அதனை தொடர்ந்து நம்ம நிறைய அன்னதானங்களை செய்யும் பொழுது அதுவும் நிறைய நற்பலன்களை நிறைய புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சனி ரோகிணி யோகம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. இது போக இன்றைய தினம் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:03 முதல் பகல் 10:38 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:49 முதல் 3:25 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:52 முதல் 7:28 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்கா, சார் நீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்களா சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு பேசிக்கலா நிறைய விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்மீக சேனல்ல இது குறித்து நிறைய பேசிட்டதுனால அதனுடைய கண்டினியூட்டியா அப்படியே போயிட்டே இருந்துட்டு அடியேனும் இதை தெரிந்து கொள்ளாமல், அதாவது இப்ப நிறைய நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பேசிக்ல இருந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அடிப்படையான விஷயங்களே ஆரம்பிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியோட அடிப்படை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த ராசிகள் அப்படிங்கிறது வர்றது இல்லையா, இந்த கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ராசிகள் அப்படிங்கிறத வச்சிருப்பா. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசின்னு வரிசையா 12 ராசிகளும் வருது இல்லையா. இந்த ராசிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனிதனுடைய உடம்பிலே எந்தெந்த உறுப்புகளை குறிக்கின்றன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ராசிகள் என்பது வேறு, அவரவர்களினுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே தனிப்பட்ட
தனிப்பட்ட முறையிலே 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் என்று பார்ப்பதுங்கிறதெல்லாம் வேறு. பாவஸ்புடம் பாவகம் என்பது வேறு, இந்த ராசி என்பது வேறு. முதல்ல இந்த ராசிகளும் உடல் உறுப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில அடிப்படையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது இப்ப முதல்ல மேஷ ராசிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? மனிதனுடைய உடம்பிலே முதல் பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த தலைப்பகுதி தான். இந்த மேஷ ராசி என்பது தலை முதல் இந்த நெற்றி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த நெற்றி வரைக்குமே, அதாவது கபாலம் அப்படின்னு சொல்லுவா. பாலம்னு சொன்னா நெற்றி, கபாலம்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய மண்டை ஓடு அப்படின்னு சொல்றா இல்லையா? ஒரு மண்டை ஓடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இந்த நெற்றி வரைக்கும் இருக்கு இல்லையா? அது தலையிலிருந்து நெற்றி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அது அத்தனையும் மேஷராசிக்குள் அடங்கி விடுகின்றன அப்படின்னு சொல்றான். அடுத்தபடியா பார்த்தோம்னா ரிஷபராசி என்று வரும் பொழுது அது முகத்தை பற்றி பேசுகிறது. ரிஷபராசினாலே முகம், அதாவது இந்த நெற்றியிலிருந்து ஆரம்பிச்சுட்டோம்னா இந்த நமக்கு இந்த சின் அப்படிங்கிற விஷயம் சொல்றோம் இல்லையா? இது போக இதுவரை அந்த கழுத்து பகுதி, கழுத்துன்னா ஃபுல் கழுத்து இல்ல, இந்த கழுத்தினுடைய மேல் பகுதி வரையும் சொல்றோம் இல்லையா? இந்த தாடை, கன்னம், தாடை எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் வரக்கூடிய பகுதிகளுக்கு, அதாவது முகம் அப்படின்னு வந்துட்டாலே அது ரிஷப ராசியை குறிக்கிறது. அதாவது இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்குள் வந்துவிடும். இதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய அந்த முக வசீகரம் அப்படின்னு சொல்றா இல்லையா? முக வசீகரம், முகத்தை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வருதுன்னு சொன்னா அவர்களுடைய ஜாதகத்திலே ரிஷப ராசியிலே ஒரு சுப கிரகங்கள் என்பது அமைந்திருக்கலாம். உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என் ஜாதகத்துல ரிஷபத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப நான் அசிங்கமா இருப்பேனான்னு சொல்லிட்டு நீங்களாக கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல அடிப்படையான விஷயத்தை மட்டும், அடிப்படை ஜோதிட விதிகளை மட்டும் பார்த்து விடலாம். அதற்கு அடுத்தபடியாக மிதுனம் என்று வரும் பொழுது இந்த காது, மிதுனம் காது அடங்கிடும். முகம்னு வச்சுட்டா கூட இந்த முகம் ரவுண்ட் மட்டும்தானே தவிர மிதுனம் என்று வரும்போது இந்த காது, இந்த தொண்டை, த்ரோட் அப்படிங்கிற ஏரியா இருக்கு இல்லையா? இந்த தோல், இந்த கழுத்து, இது போக இந்த தோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த தோல், அது போக இந்த நுரையீரல் வரைக்கும், இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த காது, 2 காது மட்டும்தான் முகத்துல இருந்து எக்ஸ்ட்ரா வரும். இது போக இந்த கழுத்து மற்றும் தொண்டை, தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நெஞ்சுக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய பகுதி, அப்போ அது போக இந்த ஈசோஃபாகஸ், இந்த மூச்சுக்குழல், இது அத்தனையுமே மிதுன ராசிக்குள்ளாக அடங்கிவிடும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கடகராசி என்று வரும் பொழுது அது மார்பு பகுதியை பற்றி பேசுகிறது. மார்பு பகுதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி என்று வரும்போது அது முழுக்க முழுக்க ஹிருதயத்தை பற்றி பேசுகிறது. இதயம் மற்றும் இந்த முதுகெலும்புன்னு சொல்லுவா தெரியுமா? அந்த முதுகெலும்பு, அந்த முதுகு பகுதி மற்றும் இதய பகுதி இவற்றை சிம்ம ராசிக்குள் அடங்கி விடுகிறது. இது போக கன்னி ராசி என்று எடுத்துட்டோமேனால் வயறு, குடல், செரிமான மண்டலம்லாம் சொல்ற டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம இந்த குடல் வரும்போது பெருங்குடல், சிறுங்குடல், இது அத்தனையுமே பார்த்தோம்னா இது கன்னி ராசி மண்டலத்திற்குள் அடங்கி விடுகிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா துலா ராசி என்று வரும்பொழுது அதுல இந்த சிறுநீரகம், கிட்னிஸ்ன்னு சொல்றோம், கிட்னி இருக்கும் இல்லையா? இந்த கிட்னி ஆகட்டும், அடிவயறு பகுதிகளாகட்டும், இது அத்தனையுமே துலா ராசிக்குள் அடங்கி விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்றாலே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே இந்த ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். விருச்சிக ராசி என்று வரும்பொழுது இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி பேசுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி என்று வரும்பொழுது அது தொடைப்பகுதி, இனப்பெருக்க உறுப்புக்கும் கீழே அப்படின்னு வரும்பொழுது இந்த தொடைப்பகுதிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த மொத்த தொடைப்பகுதி அப்படிங்கிறது தனுசு ராசி மண்டலத்திற்குள் அடங்கிவிடும். அதற்கு அடுத்தபடியாக மகர ராசி என்று வரும்பொழுது அது இந்த முழங்கால் பகுதி, எலும்பு மண்டலம், இவற்றை பற்றி எல்லாம் இந்த மகர ராசியானது பேசும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து கும்பராசி என்று வரும்பொழுது இந்த முழங்கால் இருக்கு இல்லையா? இந்த முழங்காலுக்கும் கீழே, முழங்காலுக்கு கீழே அந்த பாதத்துக்கு மேல கணுக்கால் பகுதி வரையும் சொல்றா இல்லையா? அந்த மொத்த பகுதியும் கும்பராசி மண்டலத்திற்குள் அடங்கி விடுகிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நமக்கு மீனராசி தான் பாதங்களை பற்றி பேசுகிறது. அதாவது பாதாதி கேச பரியந்தம்னு சொல்ற மாதிரி மேஷராசி பிரபுதி மீனராசி பரியந்தம் அப்படிங்கிற மாதிரி வருது. தலை முதல் பாதம் வரை என்று வரும்பொழுது தலையானது மேஷ ராசியையும் இந்த மீனராசி என்பதுதான் பாதங்களை பற்றியும் பேசுகிறது. பாதங்களாகட்டும், அதில் இருக்கக்கூடிய கால் விரல்களாகட்டும், இது அத்தனையுமே மீனராசிக்குள் அடங்கி விடுகிறது. இவை அனைத்துமே சொல்லி பார்த்தோம்னா அடிப்படையான விதிகள் தானே தவிர இதை மட்டும் வைத்து உடல் ஆரோக்கியத்தை தீர்மானித்து விட முடியாது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு அசுப கிரகம்ங்கிறது, இப்போ ஒரு சனி அப்படிங்கிற ஒரு கிரகமானது ஒரு மிதுன ராசியில இருக்குன்னு எடுத்துட்டோம்னா உடனே அப்போ இவருக்கு சனியினால் அந்த மிதுன ராசின்னு சொன்னா நம்ம என்னென்ன சொன்னோம்? நமக்கு இந்த நுரையீரல், அப்புறம் இந்த கழுத்து பகுதி, காது, இதெல்லாம் தொண்டை, இதெல்லாம் மிதுன ராசிக்குள்ள வந்துடுறது அப்படின்னு சொன்னா
உடனே நரம்பு மண்டலம்லாம் நரம்பு மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மண்டலங்கள்லாம் தனியா பார்க்கலாம். முதல்ல இந்த உறுப்புகளை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த உறுப்பு அப்படின்னு வரும்பொழுது மிதுன ராசியில போய் சனி உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா உடனே உங்களுக்கு நுரையீரல்ல பிரச்சனை வரும்னு சொல்லி நாம கற்பனை செய்து கொள்ள கூடாது. அதுவும் ஒரு பார்ட். இது பேசிக்கலான விதி. முதலில் இதை புரிந்து கொள்ளலாம். இது முதல்ல ராசிகளும் உடல் உறுப்புகளும்ங்கிற மாதிரி பார்க்கிறோம். அடுத்த வாரம் பார்த்தோம்னா கிரகங்களும் உடல் உறுப்புகளும்ங்கிறத பார்க்கலாம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த உடல் உறுப்புகளின் மேல் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம சொன்னோம் இல்லையா, பாவகம்னு சொன்னோம் இல்லையா, முதல் பாவம், இரண்டாம் பாவம், மூன்றாம் பாவம் சொல்லி அவரவருடைய லக்ன பாவத்தை கொண்டு 12 பாவகங்களும் எந்தெந்த உடல் பகுதியின் மேல் ஆதிக்கத்தை செலுத்துகிறதுன்னு பார்த்துட்டோம்னா இது மூன்றையும் கம்பைன் பண்ணி பார்த்தாலே நம்முடைய உடம்பிலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது நாமே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் நமக்கு உபயோகப்படும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.